இந்த வீடியோவில் வந்துட்டு நம்ம ரியாக்டிவ் ஃபார்ம்ஸுங்கிறத கான்செப்ட் தான் பார்க்க போகிறோம். நம்ம ஆல்ரெடி பேசின மாதிரி ஃபார்ம்ஸில் வந்து ரெண்டு டைப்பு, ஒன்று வந்து டெம்ப்ளேட் ட்ரைவன், இன்னொன்று ரியாக்டிவ் ஃபார்ம்ஸ். டெம்ப்ளேட் ட்ரைவன் ஆல்ரெடி பார்த்தாச்சு. இது வந்து ரியாக்டிவ் ஃபார்ம்ஸ். இந்த ரியாக்டிவ் ஃபார்ம்ஸுக்கு ரியாக்டிவ் ஃபார்ம்ஸ் என்ன அப்படின்னா எதுக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, நம்ம இதுக்கு முன்னாடி டெம்ப்ளேட் ட்ரைவனில் வந்துட்டு மேக்ஸிமம் ஆஃப் கோட் வந்து எல்லாமே வந்துட்டு டெம்ப்ளேட்குள்ளேயே வந்துடும். ஓகேவா? இந்த டெம்ப்ளேட் இருக்குல்ல, இதுக்குள்ளேயே தான் கோட் இருக்கும். வேரியபிள்ஸ் மட்டும் டிஃபைன் பண்ணி இங்கே கால் பண்ணோம். ஓகே, ஏன் வந்து சொல்கிறேன் டெம்ப்ளேட்குள்ளேயே இருந்துச்சு அப்படின்னா, நம்ம இந்த என்ஜி மாடல் ஒரு இம்போர்ட் பண்ணுறோம். என்ஜி மாடலை வந்துட்டு என்ன பண்ணுறோம், இன்புட்டுங்கிறது இன்புட்டில் வந்துட்டு நம்ம மென்ஷன் பண்ணி அதுலேருந்து நம்ம வேல்யூவை மற்ற இடத்துக்கு நம்ம பாஸ் பண்ணோம். கரெக்டாக பைண்ட் பண்ணோம் வேல்யூ. பட் இதில் வந்துட்டு நம்ம வந்துட்டு இந்த டெம்ப்ளேட்குள்ளே மேக்ஸிமம் எதுவுமே இருக்காது. ஓகே, நம்ம வந்து கிளாஸில் வந்து மென்ஷன் பண்ணிவிட்டு கிளாஸ்லேருந்து தான் நம்ம வந்து டெம்ப்ளேட்டுக்கு கொண்டு போவோம். அதுதான் வந்து ரியாக்டிவ் ஃபார்ம்ஸ்னு நம்ம சொல்கிறாங்க. when you want to manage your forms programmatically instead of relying purely on the template, reactive forms are the answer. ஓகே, அதுதான் வந்துட்டு மேக்ஸிமம் ஆஃப் இது வந்துட்டு உங்களுக்கு கிளாஸில் இருந்து தான் உங்களுக்கு டெம்ப்ளேட்டுக்கு கொண்டு வரும். அதை தான் வந்து நம்ம ரியாக்டிவ் கிளாஸ்ன்னு சொல்கிறோம். ஓகே, இதில் என்ன இருக்க போகுது அப்படின்னா, நீங்கள் இதை மட்டும் நீங்கள் இப்போதைக்கு யோசிச்சுக்கோங்க. இதுக்கு முன்னாடி வீடியோ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், லேபிளில் வந்து நம்ம பாருங்கிற ஆட்ரிபியூட் யூஸ் பண்ணியிருப்போம், இன்புட்டில் வந்துட்டு ஐடி யூஸ் பண்ணியிருப்போம். இதில் நம்ம எதுவுமே யூஸ் பண்ணல. ஜஸ்ட்டு வந்துட்டு இன்னொன்று பார்த்தீங்கன்னா பட்டனில் வந்து நம்ம கிளிக் ஈவெண்ட்டே இங்கே யூஸ் பண்ணல. அதே மாதிரி இதில் நம்ம ஃபார்ம்ஸை உள்ளே கொண்டு வரோம். ஓகேங்களா? இதுக்கு முன்னாடி வீடியோவில் நம்ம ஃபார்மை வந்து உள்ளே கொண்டு வரவே இல்லை. ஃபார்ம் எலிமெண்ட்டை இதில் நம்ம ஃபார்மையும் உள்ளே கொண்டு வந்துடுறோம். ஆனால் இது வந்து எல்லாமே பார்த்தீங்கன்னா எம்டியாக இருக்குது. ஓகே, இந்த எம்டியானதை வச்சு தான் நம்ம வந்து கிளாஸ்லேருந்து டிஃபைன் பண்ணி இங்கே இதுக்கு கொண்டு வர போகிறோம். அது எப்படி அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்துட்டு அதுக்கான காம்பனண்ட்டை உள்ளே கொண்டு வரணும். ரியாக்டிவோட காம்பனண்ட்டு ரியாக்டிவ் ஃபார்ம் மாடியூல், அதுதான் வந்துட்டு அதுக்கான காம்பனண்ட்டு. நம்ம அதை இம்போர்ட் பண்ணுறோம். அதே மாதிரி அரேங்கிறதுலையும் நம்ம கீழே டிஃபைன் பண்ணியிருப்போம்ல இம்போர்ட்டில், அதோடதுலையும் நம்ம இங்கே டிஃபைன் பண்ணிடுறோம். ஓகேங்களா? அண்ட் தென் வந்துட்டு அதுதான் இந்த ஃபஸ்ட்டு டாஸ்கில் சொல்கிறது. ஃபஸ்ட் டாஸ்கில் ஜஸ்ட்டு வந்துட்டு app.component.tsல வந்துட்டு ரியாக்டிவ் ஃபார்ம் மாடியூலை நம்ம வந்துட்டு இம்போர்ட் பண்ணுறோம். அது எதுலேருந்து தான் ஃபார்ம்ஸ்லேருந்து கொண்டு வருது. செகண்ட் ஒன்று பார்த்தீங்கன்னு வைங்களேன், நீங்கள் கிளாஸுக்கு போகணும். டேரெக்டாக கிளாஸுக்கு போயிடுவீங்க. கிளாஸில் வந்து என்ன பண்ணுவீங்கன்னா, இந்த மாதிரி ஒரு வேரியபிள் ஒன்று க்ரியேட் பண்ணுறீங்க. அது எங்கேருந்து கொண்டு வருதுன்னா, ஃபார்ம் குரூப் ஒரு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணுறீங்க. ப்ரோஃபைல் ஃபார்முங்க ஒரு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணுறீங்க. எதுக்கான ஆப்ஜெக்ட்னா ஃபார்ம் குரூப்புங்கிறதுக்கான ஆப்ஜெக்ட். இந்த ஃபார்ம் குரூப்புக்கு நீங்கள் மேலே இம்போர்ட் பண்ணியிருக்கணும். ஓகேங்களா? அதுதான் இங்கே இம்போர்ட் பண்ணியிருக்கு. ஃபார்ம் குரூப்பு ஃபார்ம் கண்ட்ரோல். ஓகே, ஃபார்ம் கண்ட்ரோல் இது வந்து ஃபார்ம்ஸில் வந்து உங்களுக்கு நீங்கள் இம்போர்ட் பண்ணணும் இங்கே. பட் ஆனால் இதை வந்துட்டு நீங்கள் வந்துட்டு கிளாஸில் நீங்கள் டிஃபைன் பண்ணுறதுனால இந்த இம்போர்ட்டுக்குள்ளே நீங்கள் டெம்ப்ளேட்குள்ளே இதை கொண்டு வர தேவையில்லை. ஓகே, பிகாஸ் இந்த ரியாக்டிவ் ஃபார்ம்ஸ்குள்ளேயே உங்களுக்கு இங்கே யூஸ் பண்ணுறது எல்லாமே வந்துடும். அதனால் உங்களுக்கு வந்துட்டு இந்த ஃபார்ம் இந்த ரெண்டும் வந்துட்டு நீங்கள் கிளாஸில் டிஃபைன் பண்ணுறதுனால உங்களுக்கு இங்கே இம்போர்ட்டில் நீங்கள் மென்ஷன் பண்ணல. ஓகேங்களா? இங்கே மென்ஷன் பண்ணுறீங்க. அப்போ இந்த ஆப்ஜெக்ட்டுக்கு என்ன பண்ணுறீங்கன்னா, நீங்கள் என்னென்ன வேரியபிள் வச்சுருக்கீங்களோ அதை வந்து டிஃபைன் பண்ணுறீங்க. நீங்கள் மேலே என்னென்ன ரெண்டு இன்புட் வச்சுருக்கீங்க, நேமும் இமெயிலும் வச்சுருப்போம். கரெக்டாக? அதை ரெண்டையும் நம்ம இங்கே டிஃபைன் பண்ணுறோம் ஃபார்ம் கண்ட்ரோலுக்குள்ளே. ஓகே, இந்த ஆப்ஜெக்ட்டுக்குள்ளே வந்துட்டு ஃபார்ம் கண்ட்ரோல் உள்ளே வருது. நேமும் இமெயிலும் சொல்லிவிட்டு ரெண்டு ஃபார்ம் கண்ட்ரோலில் நம்ம ரெண்டு கண்ட்ரோலாக நம்ம யூஸ் பண்ணுறோம். இந்த ரெண்டும் எங்கேருந்து வரும்? ப்ரோஃபைலிங் ஃபார்முக்குள்ளேருந்து, இந்த ஆப்ஜெக்ட்லேருந்து இந்த ரெண்டையுமே நீங்கள் கெட் பண்ணுவீங்க. ஓகே, அதை தான் வந்துட்டு இந்த டாஸ்கில் நம்ம சொல்லியிருப்பாங்க. தேர்டு ஒன்று வந்துட்டு என்னென்னா, இப்போ நீங்கள் இங்கே ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணியிருக்கீங்க. இந்த ஆப்ஜெக்ட்குள்ளே ரெண்டு ஃபார்ம் கண்ட்ரோலை நம்ம உள்ளே கொண்டு வரோம். இது ஃபார்ம் குரூப்பு, இதுக்குள்ளே வருது ஃபார்ம் கண்ட்ரோல். இந்த ரெண்டையும் வந்து என்னென்னா நம்ம டெம்ப்ளேட்டில் மென்ஷன் பண்ணணும். எப்படி மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னா, இந்த இன்புட் டேக் இருக்கா, இன்புட் டேக்கில் வந்து ஃபார்ம் கண்ட்ரோல் நேம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து சீக்வல் டு அந்த என்ன மேலே கீழே என்ன நேம் வச்சுருக்கோமோ, இல்லை மீன்ஸ் இங்கே இந்த ஆப் காம்போனன்ட்குள்ளே நீங்கள் டிஃபைன் பண்ணியிருக்கீங்களா ப்ரோஃபைல் ஃபார்முக்குள்ளே, அந்த ரெண்டு நேமையும் இங்கே வந்து நீங்கள் மென்ஷன் பண்ணுவீங்க. என்னன்னு வச்சுன்னு ஃபார்ம் கண்ட்ரோல் நேம்னு வச்சு நீங்கள் அந்த ரெண்டையுமே கால் பண்ணுவீங்க. ஓகே, அதுதான் வந்துட்டு இந்த தேர்டு ஒனில் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இங்கே நீங்கள் டிஃபைன் பண்ணணுன்னா மேலே வந்து இங்கே ஃபார்ம்லேயும் டிஃபைன் பண்ணியிருக்கணும். இந்த ஃபார்ம் குரூப் இருக்குல்ல, அதோட நேமை இங்கே மென்ஷன் பண்ணியிருக்கோம். அதுலேருந்து தான் நீங்கள் அதை கால் பண்ணுறீங்க.
அப்போ இது ரெண்டும் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் ஃபார்ம் குரூப்புங்கிறத இங்கே மென்ஷன் பண்ணுறீங்க. இந்த ஃபார்ம் குரூப் இந்த ப்ரோஃபைல் ஃபார்மில் இருந்து தான் இதை நீங்கள் கொண்டு வரீங்க, நேமும் இமெயிலையும். அதுக்கான இம்போர்ட்டை தான் நீங்கள் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்கீங்க. ஓகேங்களா? பிகாஸ் இது கிளாஸ்லேருந்து வரனால நம்ம இங்கே டெம்ப்ளேட்டில் மென்ஷன் பண்ணுறோம். ஓகேங்களா? அண்ட் தென் வந்து ஃபோர்த்து ஒன் பார்த்தீங்கன்னா, சப்போஸ் வந்து இதை நீங்கள் வந்துட்டு இப்போ என்ஜி மாடியூல் ஒரு வேரியபிளை வந்து நம்ம கீழே டிஃபைன் பண்ணி அதை நம்ம பேராகிராஃப் டேக்ல நம்ம வந்து மென்ஷன் பண்ணியிருந்தோம். இந்த டபுள் கொட்டேஷன் யூஸ் பண்ணி இந்த ப்ராக்கெட் யூஸ் பண்ணி நம்ம பண்ணியிருந்தோம். கரெக்டாக? இந்த ப்ராக்கெட் யூஸ் பண்ணி நம்ம பண்ணியிருந்தோம். இப்போ அந்த மாதிரி நம்ம இதில் எப்படி பண்ணுறது அப்படின்னா, இந்த இருக்குல்ல இந்த ஆப்ஜெக்ட்லேருந்து நம்ம கெட் பண்ணிக்கலாம். ப்ரோஃபைல் ஃபார்ம் டாட் வேல்யூ டாட் நேம், இந்த இதிலேருந்து நம்ம வந்து கெட் பண்ணிக்க முடியும் அந்த நேம்ஸை. அண்ட் தென் ஃபிஃப்த்து ஒன்று வந்துட்டு பார்த்திங்கன்னா, நம்ம பட்டன் யூஸ் பண்ணியிருக்கோம். பட்டனுக்கு கிளிக் ஈவெண்ட் எதுவும் வைக்கல. பட் ஆனால் நீங்கள் வந்து எப்பயும் போல் நீங்கள் வந்துட்டு ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணிக்கலாம். அலர்ட் பாக்ஸோ இல்லை இப்போ வேல்யூ சென்ட் பண்ணுறது என்ன வேணாலும் நீங்கள் அந்த ஃபங்க்ஷன் கூட டிஃபைன் பண்ணிக்கலாம். பட் இந்த ஃபங்க்ஷனை நம்ம எங்கே கால் பண்ண போகிறோம் அப்படிங்கிற போது அது வந்து ஃபார்ம்ஸ் நம்ம யூஸ் பண்ணுறோம்ல எலிமெண்ட்டு, அதுலேயே வந்து என்ஜி சப்மிட். ஓகே, இந்த என்ஜி சப்மிட் யூஸ் பண்ணி அந்த ஃபங்க்ஷனை நம்ம கால் பண்ணலாம். கிளிக் ஈவெண்ட் யூஸ் பண்ணுறதுக்கு பதில் நம்ம அந்த என்ஜி சப்மிட், நம்ம எப்படி என்ஜி மாடல் யூஸ் பண்ணுமோ அதே மாதிரி என்ஜி சப்மிட் யூஸ் பண்ணி அந்த ஃபங்க்ஷனை நம்ம இதில் கால் பண்ணலாம். ஓகே, இவ்வளோதான். இது வந்து எப்படின்னா கிளாஸ்லேருந்து நீங்கள் டெம்ப்ளேட் கொண்டு வந்துங்க. டெம்ப்ளேட்டில் மட்டும் இல்லாமல் ஸ்டாட்டிக்காக நீங்கள் கிளாஸ்லேருந்து டிஃபைன் பண்ணி நீங்கள் எல்லாமே கொண்டு வரீங்க. இப்போ என்னென்னா நீங்கள் வந்து கோடிங்கையும் உங்களால் வந்துட்டு நீங்கள் உங்களோடதை வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்க முடியும். ஓகே, ரன் டைம்லேயே வந்துட்டு உங்களோட அதை வந்து நீங்கள் என்ன மாதிரி வேல்யூஸ் நீங்கள் வேணுமோ அதை நீங்கள் பாஸ் பண்ணிக்க முடியும். இதுவே நீங்கள் ஸ்டாட்டிக்காக மென்ஷன் பண்ணீங்க டெம்ப்ளேட்னால் நம்ம வந்து கொண்டு வரது இதாக இருக்கும், கஷ்டமாக இருக்கும். கரெக்டாக? என்னதான் அதுலேயுமே கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருக்கும், ரொம்ப டிஃப்ரென்ஸ் வராது. பட் ஆனால் இது 2 டெம்ப்ளேட்ஸ் தான் கொடுக்குறாங்க, ரியாக்டிவ் அண்ட் தென் வந்துட்டு டெம்ப்ளேட் ட்ரைவ். வந்துட்டு உங்களுக்கு எந்த வே வந்து உங்களோட ப்ராஜெக்ட்டுக்கு ஈஸியாக செட் ஆகுதோ, உங்களுக்கு எதுவுமே எந்த ப்ராஜெக்ட் வந்து இப்போ பெரிய லெவல் ப்ராஜெக்ட்ஸ்னால் வந்துட்டு இந்த மாதிரி ரியாக்டிவ் ஃபார்ம்ஸ் அந்த மாதிரி டெம்ப்ளேட் போனால் கரெக்டாக இருக்கும். இதுவே வந்து நார்மல் தான், ஒரு சின்ன ப்ராஜெக்ட் தானா நீங்கள் டெம்ப்ளேட் ட்ரைவ் யூஸ் பண்ணி நீங்கள் பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் என்ன அவுட்புட்னா ஜஸ்ட் வந்து நம்ம ஒரு நேம் டைப் பண்ணுறோம், and then வந்து மெயில் ஐடி, அவ்வளோதான். ஜஸ்ட்டு கிளிக் பண்ணும்போது எனக்கு வந்து அந்த அலர்ட்டில் ஷோ ஆகுது. என்னென்னா நம்ம வந்துட்டு அது ஒரு மெத்தடில் பார்த்தோம், இது இன்னொரு மெத்தட் ரியாக்டிவ் ஃபார்ம்ஸ்ன்னு சொல்லி இன்னொரு மெத்தடாக நம்ம பார்க்கலாம். மேக்ஸிமம் ஆனால் ரெண்டுமே அவுட்புட் எல்லாமே சேம் தான். ரெண்டில் எந்த மெத்தடில் உங்களுக்கு ப்ராஜெக்டில் யூஸ் பண்ணுறீங்களோ அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வீடியோவில் வேலிடேஷன்ஸ் பார்க்கலாம். தேங்க்ஸ்.